எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் தென் திசையின் தீர்ப்பு எனும் புத்தகத்தை நூலகங்களில் வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் கள்ளர் சீர் மரபணர் பள்ளிகள் குறித்தான செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அனைத்து துறை சார்ந்த பள்ளிகளையும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வருவது குறித்து தனிக்குழு சமர்ப்பித்த கருத்துக்களை முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், இறுதியாக முதலமைச்சர் சிறந்த முடிவை தெரிவிப்பார் எனவும் கூறினார். ஒரு முடிவை எடுத்த பின்பு போராட்டம் நடத்தலாம் என அதிமுகவின் போராட்டத்தை குறிப்பிட்டு பேசிய அமைச்சர், ஆனால் எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் வியூகத்தின் அடிப்படையில் கல்வியை வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதாகவும், போராட்டத்தை கைவிட்டு முதலமைச்சரின் முடிவை எதிர்பார்க்க வேண்டும் எனவும் கூறினார். அதேபோன்று இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, கல்வியை வைத்து நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், ஆனால் கல்வியை வைத்து தயவு செய்து நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வருகின்ற இந்த கருத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை அவர் அறிவிப்பார். அந்த முடிவு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசலாமே தவிர கருத்துக்களை தெரிவிக்கலாம் தவிர யூகத்தின் அடிப்படையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் அது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். திருவள்ளூர் அருகே செல்போனில் ரம்மி விளையாடி 20 லட்சம் ரூபாய் இழந்ததால் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். 31 வயதான இவர் இணையதளம் வாயிலாக ரம்மி விளையாடி பணம் 20 லட்சம் ரூபாயை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மகேந்திரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆன்லைனில் விளையாடி பணம் இழந்ததோடு தற்கொலையும் செய்து கொண்ட நிலையில் மகேந்திரன் வீட்டாருடன் அவரது மனைவியின் குடும்பத்தினர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் கைகலப்பும் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரச்சனையை சரி செய்த நிலையில் உயிரிழந்த மகேந்திரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பத்தூரில் நெஞ்சுவலி காரணமாக கடந்த வாரம் உயிரிழந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KG ரமேஷின் திருவுருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். திருப்பத்தூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான KG ரமேஷ் கடந்த 15ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த நிலையில் கந்தளி ஒன்றியத்திற்குட்பட்ட காக்கங்கரை பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி KG ரமேஷின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். மலர்தூவி மரியாதையும் செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி, KB அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை விமான நிலையத்தில் குரங்கம்மை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்ட பின்பு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், 1958ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா வடபகுதி குரங்குகளிடம் கண்டறியப்பட்ட குரங்கம்மை தற்போது அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா போன்ற 116 நாடுகளில் பரவி இருப்பதாகவும், இதனால் உலக சுகாதார நிலையம் இதனை அவசர நிலை பிரகடனமாக அறிவித்துள்ளதால் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை துவங்கப்பட்டுள்ளது என்றும், கொரோனா காலம் போன்று சர்வதேச விமான பயணிகளின் உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டு காய்ச்சல் கண்டறியப்பட்டால் விமான நிலையத்திலேயே தனிமைப்படுத்தி முதலுதவி செய்து பின்னர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதற்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று கோவை, மதுரை, திருச்சி ஆகிய விமான நிலையங்களின் அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 10 படுக்கைகளுடன் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுவாக இந்த குரங்கம்மை முதலில் கண்டறியப்பட்டது 1958ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. 58ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குரங்கம்மை நோய் முதலில் கண்டறியப்பட்டது ஆப்பிரிக்க நாடுகளிலே இருக்கிற வனப்பகுதிகளில்தான். அங்கே இருக்கிற குரங்குகளிடமிருந்து பரவியதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் இந்த பாதிப்பு என்பது உலகில் 116 நாடுகளில் இருக்கிறது. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில்தான் இது முதலில் பரவ தொடங்கி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சீனா, ஸ்பெயின், தாய்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலும் இதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் WHO என்கின்ற உலக சுகாதார மையம்
பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி என்று இதை கடந்த 14ஆம் தேதி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.